6ஆம் வகுப்பு கணிதம் இயல் 1 பாடம் 1 எண்களில் பயிற்சி 1.3 6வது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நிறுவனம் போனஸ் தொகையை 25 ஊழியர்களுக்கு 62,500 சமமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஊழியரும் எவ்வளோ தொகை பெற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 62,500 × 25 இது நம்ம பிரித்து போட்டுக்கணும். பிரித்தோம்னா முதல் 2 நம்பரை எடுத்துக்கணும். 2 25 50. இப்போ மிச்சம் 12 இருக்குது. இந்த 12ல் 125 சேர்க்கணும். இந்த 5 சேர்த்துக்கிட்டோம்னா 4 25 5 25 125. அப்போ இந்த 2 0 மேலே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஊழியருக்கும் கிடைச்ச தொகை 2,500. இதை நம்ம திரும்ப பார்ப்போம். ஒரு நிறுவனம் ஊழியர்களுக்கு 25 ஊழியர்களுக்கு 62,500 போனஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஊழியரும் எவ்வளோ போனஸ் தொகை பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட 2 சாக்லேட் இருக்குது. அந்த 2 சாக்லேட் நம்ம அப்படியே சாப்பிட மாட்டோம்ல, நம்ம அக்கா தங்கச்சி அதுக்காக பிடிச்சி கொடுத்து தானே சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ 62,500 25 பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி கொடுத்து பார்க்குறோம். முதல் 2 என்ன எடுத்துக்கிட்டோம்னா 25 2 50 வரும். அப்போ 2 25 2 50 மிச்சம் 12 இருக்குது. 12ஓட இந்த கடைசி எண்ணையும் சேர்த்துக்கிட்டோம்னா 5 25 125 மிச்சம் இருக்கிற 2 0வையும் சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு ஊழியருக்கு கிடைக்கக்கூடிய தொகை 2,500 இருக்கும்.